ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்காங்க. சிக்கன் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேபிள் ஸ்பூனில் தாங்க இன்றைக்கி நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகு மிக்சியில் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, ஃபுட் கலர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் முழுக்க ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. சிக்கன்லேயே நமக்கு தண்ணி இருக்குங்க, அதனால் துளி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தாங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாமே இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாமே எண்ணெயில் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போட்டதுமே நம்ம உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. ஒரு 3 செகண்ட் சிக்கன் அப்படியே விட்டுருணுங்க. அப்போ தாங்க ஒன் சைடு நல்லா வேகும். ஒன் சைடு நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாங்க. அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாமளே சிக்கன் சில்லி பொரித்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் சில்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.